Hello everyone, welcome to SPDC, where every story unfolds and your mind finds its escape. This is Anu presenting a story to your beautiful soul. Now, it's time to rest your eyes and open your ears. மழை அடங்கிவிட்டது. வெளியே காற்று சற்றே குளிர்ச்சியாக இருந்தாலும் தீபிகாவின் உள்ளம் மட்டும்தான் ஆறவில்லை. வாசலில் வந்தவுடன் காலணியை அகற்றிவிட்டு உடனே உள்ளே சென்றாள். அம்மா சமையலறையில் இருந்தார். மகளை பார்த்தவுடனே ஏதோ மனதில் பாதிப்பு இருக்கிறது என்றே உணர்ந்து விட்டார். என்னம்மா முகம் இப்படி இருக்கு? கண்ணெல்லாம் செவந்து வர இருக்கு. தீபிகா மெதுவாக அமர்ந்து தலையை தாழ்த்தி கொண்டாள். என்னமோம்மா, நல்லா இல்லை. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நல்ல வேலைக்கு போயிடுறாங்க. நானும் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் அவள் வார்த்தைகள் நடுவே நின்று போனது. நீ மட்டும்? அம்மா மெதுவாக கேட்டார். நான் மட்டும் இன்னும் செட்டில் ஆகலை. என் பேஷனை ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் அதை ஃபுல் டைம் ஆக்கி நல்ல வருமானம் பண்ணுற மாதிரி ஒன்றும் இருக்கலை. ஒரு மாதம் ஃப்ரீலான்ஸ் வேலை கிடைக்குது, அடுத்த மாதம் எந்த சோர்ஸும் இருக்க மாட்டேங்குது. சில வேலைகளை சேலரி நேரத்துக்கு கிடைக்கிறதே இல்லை. சில கிளைண்ட்ஸ் பேசிட்டு போயிடுறாங்க. நிறைய ட்ரை பண்ணுறேன், ஆனால் எதுவும் சரியாக செட் ஆகலை. எவ்வளவோ போர்ட்ஃபோலியோ அனுப்பி பார்க்குறேன், ஆனால் ரெஸ்பான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப கம்மி கிடைக்குது, கிடைச்சாலும். அவள் சோர்வாக நடுங்கினாள். சொந்தக்காரங்க கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நல்ல ஸ்டெடி ஜாப் பாரு, இது எத்தனை நாளுக்குன்னு. என்னை நானே சம்டைம்ஸ் கேட்டுக்கிறேம்மா, நான் என்ன செய்கிறேன்? நான் செய்கிறதெல்லாம் கரெக்டா? அம்மா சற்றே புன்னகைத்தார். சரி சொல்லு, உனக்கு எப்போத்துல இருந்து இந்த பேஷன்? 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து சீரியஸாக ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடியே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்படின்னா நீ 10 ஆண்டுலா இதை நேசிச்சிருக்க, கரெக்டா? இவ்வளோ வருஷமா நேசிச்ச உனக்கு இன்னும் கொஞ்சம் நேசிக்க முடியாதா? தீபிகா குழப்பத்தோடு அம்மாவை பார்த்தாள். அம்மா, இது வேற விஷயம். வேறு இல்லை, உன் பேஷன், உன் காதல். இதுக்கு நீ போராடுறன்னு நினைக்கக்கூடாது. உனக்கு பிடிக்கிறத ஒரு போராட்டமாக ஆகிடக்கூடாது. உன்னோட ஹார்ட் ஒர்க், உன் டெடிகேஷன், இது எல்லாம் ஒன்று கூடி கடைசியில் ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகும். ஆனால் அதுக்கு நேரம் வேணும். சிலர் இன்னும் சீக்கிரமாக செட்டில் ஆகிடுவாங்க, சிலர் கொஞ்சம் நேரம் எடுத்துக்குவாங்க. நீ எந்த கேட்டகரியில் இருக்கிறது மேட்ரு ஆகாது. முக்கியமானது எதுனா, நீ இதை விடமாட்டேன்னு நினைக்கிறது தான். தீபிகா மெதுவாக சிரித்தாள். அன்னைக்கு என் டீச்சர் சொன்னாங்க, எந்த லைன் செலக்ட் பண்ணுறோமோ அதில் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும், அதுதான் முக்கியம்னு. ஆனால் நம்ம கையில் சான்ஸே வரலைன்னா என்னம்மா பண்ணுறது? வரும், கண்டிப்பாக ஒரு நாள் வரும். நீ மட்டும் முயற்சி செய்கிறத நிறுத்திடாத. நீ தான் இருக்கணும். உன் டேலண்ட், உன் டெடிகேஷன், இது நீங்காத வர வாய்ப்பு நீங்காது. உன் ஆர்வத்துக்காக தான் நீ இன்னும் இருக்கிற, அதனால தான் இன்னும் ஃபைட் பண்ணுற. தீபிகா மெதுவாக அம்மாவை பார்த்தாள். எனக்கு இதை விட்ட வேற தேடவும் தெரியலம்மா. அம்மா புன்னகைத்தார். அப்படியே இருக்கட்டும், உன் கனவு உன்னை விட்டு போகாது, நீயும் அதை விட்டுடாத. தீபிகா நிமிர்ந்து உட்கார்ந்தாள். சரிம்மா, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். அம்மா மகிழ்ச்சியாய் தலை தட்டினார். பேஷன் என்பது எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. சிலருக்கு மட்டும் அது கிடைக்கும். ஆனால் அதை பிடிக்க தோழமையும் ஆதரவும் தேவை. ஒருவர் தன் கனவை நிஜமாக்க போராடும் பொழுது அவர்களை ஊக்கப்படுத்துங்கள். ஏனெனில் உலகம் பல சிறந்த திறமைகளை இழந்ததன் காரணம் அவர்களை நம்பியவர்களே இல்லாததனால்தான். The end. That's the wrap for today's story. If you got your own tales or narrations to share, feel free to send them to the mail ID mentioned in the description. If it's a good fit, it can be showcased on our channel. Don't forget to like, share, and subscribe for more stories to unwind. So, yeah, until next time, take care. Bye bye.